ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವೊಂದು ಸಿಲ பக்திவேதாந்த டாக்கூருக்கு சரணாகதி படிச்சிட்டு இருந்த புத்தகம். சரணாகதிக்கு 6 அங்கங்கள். பணிவு, நான் எனக்குள்ள பாவம் விடுறது, ஆத்ம நிவேதன, பகவான் தான் இந்த உலகத்தின் பாலனை பண்ணிட்டு இருக்கார், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது, பகவான் இன்னைக்கு எல்லா சூழ்நிலையில காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது, பக்திக்கு இடைஞ்சில் உள்ள வேலைகளை விடுறது, பக்திக்கு அனுகூலமானது எடுக்கிறது. இதுக்கு பார்த்தியெல்லாம் படித்தாச்சு. பக்தி லாலசா, பக்திக்கு கூட்டணும் ஆசை உள்ளவங்க, அதை பார்த்து எப்படி இருப்பான், அதுக்குள்ள 9வது கீர்த்தனை இப்போ படிக்க போகிறேன். ஸ்ரீ ரூப கோசாயி ஸ்ரீ குரு ரூபேத்தே சிக்ஷா திலா மோர காணே जान मोर कथा नामे रखंगाल रति पाइबे मामा गाने. ओ भगवान हरि. श्री रूप गोस्वामी எனக்கு ஆத்மீக குரு போல வந்து எனக்கு என் செவியில் சில விஷயம் சொன்னார். ஓ ஹரிநாமம் கேட்டுட்டு இருக்க பிச்சைக்காரன், நான் சொன்ன போல பண்ணாதான் அவனுக்கு ஹரிநாமத்தில் உறுதி வரும், நம்பிக்கை வரும், ஸ்ரத்தா வரும். கிருஷ்ண நாம ரூப குண சுச்சரித்த பரம யத்னி ரசனா மானசே கரஹோ நியோக கிரம விதி அனுசரி. எப்போவுமே நாக்கு வச்சு என் திருநாமங்கள், என் உருவுகள் பகவானுக்கு உள்ளது, குணங்கள், பகவான் கிருஷ்ணர ஸ்வபாவம் பார்த்து ரொம்ப கவனமாக பக்தியாக நினைக்கணும். இதுதான் பகவான் நாமத்தின் புகழ்ச்சி பண்ணுறதுக்கு சொல்லியிருக்க வழி. ब्रजे करी बास रागानुग हैया स्मरण कीर्तन करो ये निखिल काल करहो जापन उपदेश सारधर. பிரஜத்தில் வாசம் பண்ணிட்டு ராகானுக பக்தி சொன்னால் ஜபம் பண்ணும்போது கிருஷ்ணர் ஸ்மரணை பண்ணிட்டு இப்படி நம்ம முழு வாழ்க்கை கொண்டு போகிறது. இதுதான் எல்லா படிப்புக்கு உள்ள சாரம். हा रूप गोसाई दया करी हबे दिबे दिने ब्रजबास रागात्मिका तुम्ही तव पादानुगा ऐते दासे रास. ஓ ரூப கோஸ்வாமி, என் மேலே கருணை காட்டுங்க, எனக்கு பிரஜத்தில் வாச கொடுங்க, உங்கள் ராகாத்மிகா எனக்கு உன் பாதத்தில் இடம் கொடுங்க, நான் உங்களை தாசன் ஆகணும், அதே ஆசை. விஷயம் புரியுறது ரொம்ப கஷ்டம், கேட்டுடுவோம். இங்கே குரு, தீக்ஷா குரு, சிக்ஷா குரு ரூப கோஸ்வாமி போல சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் சிக்ஷா கொடுத்தார், படிப்பு கொடுத்தாரு. என்ன படிப்பு? பகவான் நாமம் பண்ணும்போ பகவான்கே உருவு, அழகு, பகவான்கே குணங்கள், நல்ல ஸ்வபாவம் ரொம்ப முயற்சி பண்ணி நினைக்கணும். ஜபம் பண்ணும்போது பகவானுக்கு ஒரு பகவான் எவ்வளோ அழகாக இருக்கார், அவர் உடம்புக்கு வண்ணம் என்ன, அவர் பாதம் எப்படி இருக்குது, புல்லான் குழல் எப்படி ஊதுவார், பகவானுக்கு குணங்கள், பகவான் எவ்வளோ கருணை வச்சுருக்காங்க, விழுந்த ஜீவன்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க, அவருக்கு நல்ல சுபாவம், தன் பக்தருக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு நாள் தினமும் பசுமாடு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு நாள் இந்த காத்தியாயனி விரதம் பண்ணியிருக்கான், அந்த கோபிகளுக்கு கருணை காட்டுறதுக்கு விடுகாலமே வீட்டில் போயாச்சு. போய் அவங்களு ட்ரெஸ்ஸு எடுத்து விட்டார், அவங்களுக்கு சோதனை பண்ணி ட்ரெஸ் திரும்பி கொடுத்து இப்படி லேட் ஆயிடுச்சு. சொன்னால் காலமே உள்ள டிஃபன் கிருஷ்ணர் சாப்பிடல,
அவர் ரிட்டர்ன் ஆகும்போது பசங்களுக்கு பசுமாடு எடுத்து போயிட்டு இருந்தா அவங்களுக்கு கூட சேர்ந்தாச்சு. சரி, தினமும் சொன்ன இடத்துல டிஃபன் வரும். இன்றைக்கி வீட்டில் இவங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கான் கோவர்தனா போயிட்டுருக்கோம் சொல்லி. பாதியில் கிருஷ்ணருக்கு பார்த்துச்சு சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் மதுரா பக்கம் போகலாமா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி போயாச்சு. மத்தியானம் வரை நல்லதாக இருந்து, புது இடத்துல போனால் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். மத்தியானம் பசிக்கும்போது கிருஷ்ணா ராமா எதோ பண்ணுங்க. கிருஷ்ணன் சொன்னார், இங்கே ஒரு யாகம் நடக்குது, அங்கே போய் கேட்டு பாருங்க. சரி, நானும் பலராமர் கேட்டுட்ருக்கோம். வந்து கேட்டால் அவங்களும் ஒரு மதிப்பு கொடுக்கல, ஒரு இதே கொடுக்கல, செவியே கொடுக்கல. அந்த பக்கம் யாகத்தில் மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு வந்து கிருஷ்ணருக்கு, ஐயோ பசிக்குதப்பா, அங்கேயே அனுப்பினா அவங்கள ஒன்றும் இதே பேசவும் இல்லை, நம்ம கூட பார்க்கவும் இல்லை. சரி, அவருக்கு 2வது என்ட்ரன்ஸில் போங்க, அவங்க மனைவிகள்கிட்ட போங்க, பிராமண பத்னி. ஐயோ போதும், அந்த பக்கம் இல்லை, வேற எங்கேயும் சொல்லுச்சுன்னா இல்லை, அங்கே போங்க நடக்கும். இந்த வாட்டி அந்த யாகம் பண்ணிட்டு இருந்த பிராமணர் மனைவிகளுக்கு சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ள பாத்திரங்களை சமையல் பண்ண பாத்திரங்களை தூக்கி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களும் கணவன் அப்பா சகோதரன் தடை பண்ணிட்டு இருக்கான், யார் பேச்சு கேட்கல. ஒரு பெண்ணுக்கு பிடிச்சு விட்டான் கணவன், விடலை போகிறதுக்கு. அவள் உயிரே விட்டான். ஊரை விட்டு ஆத்ம ரூபத்தில் கிருஷ்ணர்கிட்ட போயாச்சு. கிருஷ்ணர் இவங்களுக்கு எல்லாம் வாங்க சொல்லி இவங்களுக்கு பிரசாதம் ரொம்ப நன்றி சொல்லி, போங்க வீட்டில், உங்களை இந்த உடம்பு விடும்போது கண்டிப்பாக கோலோகத்தில் வருவீங்க. ஐயோ நம்ம வீட்டுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகாது. திரும்பி வரும்போது உண்மையாக அவங்களுக்கு நல்ல மதிப்பு கிடச்சது. இது ஒரு பக்கம். கிருஷ்ணருக்கு பசிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கே சொல்லிட்டு இருக்காரு, சாப்பிடுங்க நான் இப்போ வர சொல்லி. எங்கே போனார் தெரியுமா? அந்த பெண் யார் உயிர் விட்டாளா, அவளுக்கு ராதை வேற கோபிகள்கிட்ட கொண்டு போய் அறிமுகம் பண்ணி கொடுத்து, இவளுக்கு கூட அவங்களுக்கு கூட போய் இனி முதல் சொல்லி. கருணை அப்படி சாப்பிட்டு வர மற்ற நேரம் நில்லுது. அவ்வளோ சுபாவம் இனிப்பு. தன் பக்தருக்கு வேண்டி என்ன வேணும் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும், இன்னும் நிறைய இருக்கு. பகவான் பார்த்து நினைக்கிறது, பகவான் பார்த்து தெரியறதுக்கு முயற்சி பண்ணுறது. நம்ம ஒரு பகவானுக்கு ஒரு போட்டு நம்ம அந்த பிரஜவாசி போல பகவானுக்கு நினைக்கிறது. அதுக்கு வேண்டி பிரஜத்தில் போய் தான் வாசம் பண்ணுன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. நம்ம எங்கேயே இருக்கோம், அப்படி ராகானுக பக்தி சொன்னால் நம்ம மனசில் அப்படி நினைக்கிறது. நம்ம எங்கேயே இருக்கோம், நான் பிரஜத்தில் இருக்கேன், நான் ஒரு கோபி, நான் யசோதே, கிருஷ்ணன் மகன், என்ன நமக்கு பாவம் இருக்காது நினைச்சிட்டு பக்தி பண்ணுறது. ஹரி போல் தண்டோத்ரணா.